ஜனநாயக திராவிட கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். நியாய விலைக் கடைகளில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மக்களுக்கு எளிதான முறையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கும் சிறுதானியம் போன்ற வகைகளை கொண்டு வந்து கம்பு, ராகி இது போன்ற அனைத்து வகையான சிறுதானியங்களும் மக்களுக்கு எளிதான மிக குறைவான விலையில் அல்லது இலவசமாக கொடுப்பதால் மக்கள் ஒரு நல்ல ஊட்டச்சத்து உணவை உண்பார்கள். இன்றைக்கு கம்பு, ராகி, சோளம் போன்றவற்றை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் உபயோகப்படுத்த ஒரு நல்வழியை அமைத்து கொடுக்கவும் அரசு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். நாம் இன்று வரை மாற்றப்படாத அரிசி, கோதுமையை மட்டுமே மக்களுக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கும் தமிழக அரசு வரும் நாட்களில் கேழ்விறகு, கம்பு, சோளம் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு வந்து இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையில் கொடுப்பதால் மக்களுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தான உணவு கிடைக்கும். மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பாமாயில் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் தமிழக அரசு விவசாய மக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் கடலெண்ணெய், தேங்காய் போன்றவற்றை நடைமுறையில் ஒரு சுத்தமான எண்ணெயை கொண்டு வருவதால் மிகப்பெரிய ஒரு நல்ல நோக்கத்தை ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக அரசு திகழும். இது போன்ற செயல்களை செய்வதால் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைத்து கொடுக்கப்பட முடியும். என்றைக்குமே ஒரு நல்ல ஆட்சியை மட்டுமே மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் இதை செயல்படுத்துவார் என்பதை நானும் தீர்க்கமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து சில மாற்றங்களை மக்களுக்காக நியாய விலைக் கடைகளில் ஏற்படுத்தி கொடுங்கள். மக்களின் சேவையே அந்த மகேசன் சேவை என்பார்கள். நாம் கண்டிப்பாக மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து சேவையுமே இறைவனுக்கு படைக்கப்படும் மிகப்பெரிய உணவாக நான் கண்டிப்பாக ஜனநாயக திராவிட கழகம் என்றைக்குமே அப்படியே நினைவு கொள்வேன். தயவு கூர்ந்து மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை எடுத்து வந்து மக்களுக்காக செயலாற்றுங்கள்.